ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உலகத்தில் இதய நோய்க்கு அடுத்தபடியாக மக்கள் அவஸ்தைப்படுற ஒரு நோய் தான் புற்றுநோய். இந்த புற்றுநோயில் பல வகைகள் இருக்குது. ஒவ்வொரு வகை புற்றுநோயும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகளை வெளிக்காட்டும். அந்த அறிகுறிகள் எல்லாமே சாதாரணமாக நாம் சந்திக்கிற நார்மலான பிரச்சனை மாதிரி தான் இருக்கும். அதை ஸ்டார்டிங்லேயே கவனிச்சா அதுக்கு கரெக்டான முறையான சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தாலே புற்றுநோய் பிரச்சனையை தடுக்கலாம். பட் புற்றுநோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில உணவுகள் நமக்கு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நாம் சாப்பிட்ற ஒரு சில உணவுகள் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுத்து நம்ம ஃபுல் பாடியோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாம புற்றுநோய் இருக்கிறவங்க அது குணமாகிறதுக்கு அவங்களுக்கு மருந்து மாத்திரை மட்டும் இல்லாம நம்ம ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த ஃபுட்டும் மிகவும் அவசியமானதுன்னு தான் சொல்லணும். அவங்களோட சிகிச்சை காலத்துல ஊட்டச்சத்து நிறைந்த உணவை சாப்பிடும் போதுதான் அவங்க இன்னமும் ஸ்ட்ராங்காவும் தன்னம்பிக்கையோட லைஃபை ரன் பண்ண முடியும். நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னு நான் சொல்றது காய்கறிகளும் பழ வகைகளும் தான். சரி வாங்க, புற்றுநோய் இருக்கிறவங்க மற்றும் புற்றுநோய் வராம தடுக்க என்னென்ன மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்பிள். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டா டாக்டர் கிட்ட இருந்தே தள்ளி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆப்பிளில் இருக்க பாலிஃபினால் புற்றுநோய்க்கு எதிரான பண்புகள் கொண்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பாலிஃபினால்கள் இதய நோய் வராமலும் வேறு மூலம் வர நோய் தொற்றுகள் வராமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கு. செகண்ட், வால்நட். வால்நட் புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. வால்நட் மட்டும் இல்லாமல் பாதாம், முந்திரி போன்ற எல்லா வகையான நட்ஸும் புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல முக்கியமானதா இருக்குன்னு அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேன்சர் ரிசர்ச்ல சொல்றாங்க. அதே சமயம் மற்ற நட்ஸை ஒப்பிடும்போது அக்ரூட் பருப்பு அதிகமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதுல பாலிஃபினால்கள், ஆல்ஃபா லினோலெனிக் அமிலம், ஃபைட்டோஸ்டெரல்கள், மெலடோனின், டானின்கள் இருக்கு. இது புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவியா இருக்கு. தேர்ட், ஆளி விதைகள். மார்பக புற்றுநோய் மற்றும் ஈஸ்ட்ரோஜனை சார்ந்த புற்றுநோய்கள்ல இருந்து பாதுகாக்கிற உயர் லிக்னான்கள் ஆளி விதையில இருக்கு. ஆளி விதைகள் மற்றும் ஆளி விதை எண்ணெயில சில முக்கியமான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கு. இது மார்பக புற்றுநோய்க்கு காரணமான செல்களுக்கு எதிராக ஒரு ஷீல்டு மாதிரி இந்த ஆளி விதைகள் இருக்கு. ஃபோர்த், மஞ்சள். மார்பகம், இரைப்பை, குடல், நுரையீரல் மற்றும் சரும புற்றுநோய் போன்ற செல்களை தடுக்கக்கூடிய குர்குமின் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவை மஞ்சள்ல அதிகமாகவே இருக்கு. உயிரணுக்களை வலிமையாக்கவும் ஆக்சிஜனேற்ற மற்றும் அழற்சிக்கு எதிராகவும் மார்பக புற்றுநோய் எதிர்த்து போராடவும் உதவியா இருக்குன்னு ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபிஃப்த், பூண்டு. புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவுல பூண்டும் ஒன்றுன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே ஆய்வு ஒன்றில் பூண்டு சாப்பிட்டா வயிற்றில் ஏற்பட்ட புற்றுநோயை தடுக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூண்டுல நோய் எதிர்ப்பு சக்தி மற்ற நோய்கள் வருவதை தடுக்கவும் ரொம்ப உதவியா இருக்கு. ஸோ டெய்லி பூண்டை உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. சிக்ஸ்த், கேரட். புற்றுநோய் பரவாம இருக்க மற்றும் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியதுல கேரட் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். டெய்லி கேரட் சாப்பிட்டு வரதால நுரையீரல், வயிறு, குடல், சிறுநீர்ப்பை மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் ஏற்படுவதை தவிர்க்கலாம். செவன்த், பீன்ஸ் வகைகள். பீன்ஸ் வகைகள் எல்லாமே புரோட்டீன்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களின் இருப்பிடம்னு தான் சொல்லணும். அதுலேயும் முக்கியமாக சிவப்பு பீன்ஸ்களில் மட்டும் 16 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க நுண்ணூட்ட சத்துக்களும் நார்ச்சத்துக்களும் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுறது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் ஏற்படுற அபாயத்தையும் குறைக்குது. எய்த், கிரீன் டீ. டயட்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்டா சூஸ் பண்ற ஒன்று தான் இந்த கிரீன் டீ. குறிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணுன்ற டயட்ல கிரீன் டீ கண்டிப்பாக நம்ம லிஸ்ட்ல இருக்கும். ஆனால் டயட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே கட்டாயமாக கிரீன் டீ குடிக்கிறது ரொம்பவே நல்லது. கிரீன் டீல அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த கிரீன் டீ புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்களை அழிக்கிற ஆற்றலும் இந்த கிரீன் டீக்கு இருக்கு. நைன்த், முட்டைகோஸ். சில வகை காய்கறிகள் ஆன்டி கேன்சர் பண்புகள் கொண்டிருக்கும். இதில் ப்ரொக்கோலி, முட்டைகோஸ், காலிஃப்ளவர் போன்ற இலை வடிவ காய்கறிகளும் அடங்குன்னு தான் சொல்லணும். இந்த உணவில் இருக்க ஆன்டி கேன்சர் தன்மை புற்றுநோய் செல்களுக்கு எதிராக செயல்படுது. ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்க உதவியாக இருக்குது.
அதோட புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்களோட உற்பத்தியை குறைச்சி புற்றுநோய் கட்டிகள் வளர விடாம தடுக்குது. 10 உலர் திராட்சை. உலர் திராட்சையில இருக்க சாலிசிலிக் அமிலம் மற்றும் விட்டமின் சி போன்றவையில புற்றுநோய் வராம இருக்க ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்க உதவியா இருக்கு. அதோடு புற்றுநோய் செல்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறத தடுக்க உதவியா இருக்கு. கருப்பு திராட்சை பழங்கள்ல இருக்க ரிவர்ஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பெருங்குடல் புற்றுநோய் வராம தடுக்குதுன்னு தேசிய புற்றுநோய் சென்டர் ஆய்வுல தெரிய வந்திருக்கு. மார்னிங்ல டெய்லி உலர் திராட்சை ஊற வச்சு தண்ணியை குடிக்கிறதால புற்றுநோய் அபாயம் 21% குறையுதுன்னு சொல்றாங்க. நம்ம சாப்பிடுற சில வகை உணவுகள்ல புற்றுநோய் வராம தடுக்கிற ஆற்றலையும் புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கிற ஆற்றலும் நிறைஞ்சிருக்கு. சரியான உணவும் முறையான மற்றும் ஆரோக்கியமான டயட் வழிமுறைகளை நாம ஃபாலோ பண்ணாலே புற்றுநோய் வரதை ஈஸியா தடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம ஹெல்த் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.